நேசி அதுவே உயர்ந்தது உலகில் ஒரு துளி அன்பே போதும் ஜெயிக்கலாம் வாழ்வில் வாழ்ந்திடும் உரிமை எல்லாம் உயிருக்கும் உண்டு வன்முறையின்றி இங்கே வாழ்வது நன்று பேதங்கள் இன்றி இறைவன் படைத்ததே ஒன்று உடலினை சுமக்கும் இந்த உயிரே 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 வாழ்ந்திட நானே பிரியத்தை மனதில் இயற்கை கொடுத்ததே இங்கே இறைவனும் கூட அன்புக்கு தானே அடிமைய கிடப்பான அன்பே அதிசயம்தானே நமக்காக வானமும் வளைகின்றது அன்புக்கு வானோடம் வளைகின்றது அதற்குள்ளும் வேதங்கள் விளைகின்றது உயிர்கள் எல்லாம் சமமே நான் லாபத்துக்காகவோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இந்த ஹாஸ்பிட்டலை நடத்தல. அத முதல்ல புரிஞ்சுக்க பாருங்க. தயானந்த் சார் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறியா? ஹாஸ்பிட்டல் ஓனர் சொன்னா நான் கேட்டு தான் ஆகணும். மேடம், சாரோட பல்ஸ் ரேட் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ கண்டிஷன் கொஞ்சம் மோசமாயிட்டு இருக்கு. He's gone into coma. ச்சே, இதுக்கு தான் நான் தலையால அடிச்சிட்டேன். சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன்னு நீங்களே அதுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களா? அவரை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனது நீங்க தான். இன்னைக்கு உயிரோட இருக்கிற பணமா எங்க அப்பா இருக்காருன்னா அது காரணம் நீங்க தான். அதுக்கான முழு பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும். நான் எப்படி பொறுப்பாவேன்? அவரை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனது நீங்க தான். பேஷண்ட் வீக்கா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போய் பேசுங்கன்னு எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா நீங்க என் பேச்சு கேட்காம சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூர் அனுப்பணும்னு அவ்வளவு குதிச்சீங்க. மென்டல் பிரஷர் தாங்க முடியாம எப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவர் கோமா ஸ்டேஜுக்கும் போயிருக்கலாம். அவர் கோமா ஸ்டேஜுக்கு போனது காரணம் நீங்க தான். நீங்க எல்லாரும் தான். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம எனக்கு தெரியாம இன்னைக்கு காலையில ஃப்ளைட்ல அவரை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போக பாத்திருக்கீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மனோ த்ரெட்டன் பண்ணிருக்கீங்க. உங்களோட அவசர ஏற்பாடுனால்தான் பேஷண்ட் கோமாக்கு போயிருக்காரு. இதுக்கு நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல தயானந்த் சார் ஏன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாரு? அதுக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா?
சொல்லுங்க, குடுக்கவா? ஹாஸ்பிடல் ரூல்ஸ் பிரகாரம் செஞ்சே ஆகணும். அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தயானந்த் சார் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாரு. யார் அவர் தற்கொலைக்கு தூண்டினது அத்தனையும் போலீஸ் உங்களை விசாரிக்கும். விசாரணைய ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாம் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பாவை சிங்கப்பூர், ஜப்பான் எங்க வேணா கூட்டிட்டு போகலாம். மனோ, புவனா, வா. நீ இருக்க, புவனா இருக்காங்கிற நம்பிக்கையில தானே தயானந்த் சாரை நான் விட்டுட்டு போனேன். அவர் நல்லா தான் இருந்தார் கவிதா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட் கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசினாரு? அவரை சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போக கூடாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நீ அவரை சிங்கப்பூருக்கு பேக் பண்ணிட்டல. நான் எதுவும் பண்ணல கவிதா, அது பல்லவனோட பிளான். பல்லவன் சொன்னா நீ ஃப்ளைட் ஏத்தி அனுப்பிடுவியா? இல்ல, என்னால என்ன பண்ண முடியும் கவிதா? வேற ஒண்ணும் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இப்படி கம்பல் பண்றாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லக்கூடாது, மிரட்டினாங்கன்னு நீ சொல்லுவ. உன் வாய்க்கு தானே போட்டு போட்டாங்க. ஃபோன் பண்ண புவனாவை ஏன் திட்டுன? சொல்லு மனோ. பல்லவன் பேச்சு மீறினா என்ன ஆகும்? தலை வடிச்சிருமா இல்ல வேலை போயிடுமா? உனக்கு அந்த பயம் தானே? இல்ல கவிதாவை இன்வால்வ் பண்ணாம தயானந்த் சாரை குணப்படுத்திட்டா பேர் சம்பாதிக்கலான்ற அந்த ஆசையா? நான் எதுவும் பண்ணல கவிதா. பேசாத மனோ. உன் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன், அது நீயே கெடுத்துட்ட. நீ நல்ல திறமைசாலி, இப்போ ஒத்துக்கிறேன். ஆனா முதுகெலும் இல்லாம உன்னோட கோழத்தனம், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு உனக்கு இருக்கிற ஆசை, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் இப்படி இருக்க மனோ? கவிதா ப்ளீஸ். பேசாத. மனோ, நீ முன்னாடி நிக்காத, போயிடு. ரெண்டு பேரும் போங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கவி ப்ளீஸ் கோ. என்ன உங்க அட்வொகேட் வருவாரா மாட்டாரா? ஃபோன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. நீங்க மிரட்டுக்கு வேற யாராவது இருந்தா இந்நேரம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. அந்த கவிதா கொஞ்சம் கூட அசரவே இல்லை பாத்தீங்களா? அக்கா, நீ பேசுறத பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. 1000 தான் சொன்னாலும் அவ கெட்டிக்காரி தான். ஆரம்பத்துல ரொம்ப பயந்த மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்துல ஒரு டெஸ்ட் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாளே. விட்டா ஃபேன் கிளப்பே ஆரம்பிச்சிருவே போல இருக்கு. ஃபேன் கிளப்லாம் ஒண்ணும் இல்ல, அவளோட சாமர்த்தியம் நமக்கு வராதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆமா ஆமா, அதை கண்டிப்பா ஒத்துக்கணும். இல்லன்னா ஒரு பொம்பளை போலீஸ்க்கு போவேன்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் பேசாம இங்க வந்து நின்னுட்டு இருப்போமா?
நீங்க இருக்கீங்கங்கறதுனால தான் நான் எதுவும் பேசாம இருந்தேன். இல்ல அவளை உண்டு இல்ல நான் ஆக்கிருப்பேன். டேய் புரியாம பேசாத. அவன் மட்டும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணான்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். எல்லா இடத்துலயும் கோவப்பட முடியாது, சில இடத்துல அமைதியா தான் சாதிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். சொல்லுங்க சார். சார் அதான் ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இனிமே நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அந்த கவிதா வெறும் டாக்டரா மட்டும் இல்ல, லாயருக்கு லாயராகவும் போலீஸுக்கு போலீஸாவும் இருக்காங்க. எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு அவங்களுக்கு தெரியுது சார். இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களா? மேடம், சார் சொல்றது உண்மைதாங்க மேடம். கவிதாவை நாம சாதாரணமா எடப்பட வேணாம். விஷயம் தெரியாம ஒன்றும் அவங்க பேசல. அவங்க சொன்ன மாதிரி தற்கொலை முயற்சின்னு போலீஸ்க்கு போனா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் மேடம். தற்கொலைக்கு தூண்டுதா காரணம் காட்டி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா இவங்க ஃபாதர் கவிதாவுக்கு பவரா பட்டான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் கொலை பண்ண பாக்குறதா சொல்லி உங்க மேல கேஸ போட்டுருவாங்க. அவரை கொலை பண்ண பாக்குறதா சொல்லி உங்க மேல கேஸ போட்டுருவாங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? அவர் என்னோட அப்பா சார். அவர்கிட்ட எது வேணாலும் கேட்கறது எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சார் ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. எமோஷன் ஆகாம எப்படி சார் இருக்க முடியும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். எங்க அப்பா கான்சியஸ் இல்லாத போது பாராப்பட்ட நீ வாங்கினா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். சார் நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணையில உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க தான் சஃபர் ஆவீங்க. இப்படி நீங்களே சொன்னீங்கன்னா நாங்க என்ன சார் பண்றது? சொல்லுங்க சார். என்ன நடந்ததோ அதை நான் சொல்லிட்டேன். இனிமேல் என்ன நடக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். என்ன நடக்கும் நான் சொல்றேன். கவிதா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நீங்க கவிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க, ஜெயிலுக்கு போங்க. ஐ டோன்ட் கேர். என்ன விட்டுருங்க. நான் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உங்க பிரச்சனையில என்ன தேவையில்லாம இருக்காதீங்க. ஏய் என்னடா உங்க பிரச்சனை எங்க பிரச்சனைன்னு பேசுற? சொத்து மட்டும் உனக்கு வேணும், பிரச்சனை வந்தா ஓடிடுவியா? என்ன பயமா? இத பார், பிரச்சனையில இருந்து ஒதுங்கி போறதுக்கு பேர் பயம்னா நான் பயந்தவனாவே இருக்கிறேன். நான் பயந்தவனாவே இருந்துட்டு போறேன். என்ன விட்டுருங்க. புவனா இருக்காங்கிற நம்பிக்கையில தானே தயானந்த் சாரை நான் விட்டுட்டு போனேன். பல்லவன் பேச்சு மீறினா என்ன ஆகும்? தலை வடிச்சிருமா இல்ல வேலை போயிடுமா? கவிதாவை இன்வால்வ் பண்ணாம தயானந்த் சாரை குணப்படுத்திட்டா பேர் சம்பாதிக்கலான்ற அந்த ஆசையா? ஆனா முதுகெலும் இல்லாம உன்னோட கோழத்தனம், பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும்னு உனக்கு இருக்கிற ஆசை, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் இப்படி இருக்க மனோ? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மனோ, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கிற? வந்தப்பவே கவனிச்சேன், ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை போல இருக்கு. கண்ணெல்லாம் செவந்து கிடக்குது. என்ன ஆச்சு? என்னப்பா, ஆஸ்பத்திரியில ஏதாவது பிரச்சனையா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாமா?
சாரிம்மா. ஃபவுண்டர் தயானந்த் சார் வீட்டில் ஏதோ பிரச்சனை. அவர் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமா. ஒரு டாக்டரா சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்ட பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆளாளுக்கு வந்து ஒப்பீனியன், சஜஷன், இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி செய், இப்படி செய், இவங்க கிட்ட சொல்லாத, அவங்க கிட்ட சொல்லாதன்னு. நான் என்ன டாக்டரா கொத்தடிமையாமா? தயானந்த் சார் பையன் பல்லவ ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறான் என்ன. அவன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன்ல, நம்ம கிட்ட தானே கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்கிற இலக்காரம். அவன் பொண்டாட்டிலாம் ஒரு ஆளா சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறான். அவங்கள விடுமா, அவங்க பணக்காரங்க, ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ், முதலாளிங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. என் சீனியர் டாக்டர் கவிதா எப்போ என்னை என்கரேஜ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட புரிஞ்சுக்காம கத்திட்டாங்க என்ன. அதுதான் என்னால் தாங்க முடியல. சரிப்பா, விடு. பாவம், அவங்களுக்கு என்ன டென்ஷனோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா. இன்னைக்கு ஒன்று திட்டுறவங்க நாளைக்கு அவங்களே பாராட்டலாம்ல. இதை பாரு மனோ, நீ உன் தொழில்ல நேர்மையாவும் சின்சியராகவும் இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மனோ, யாரு திட்டினாலும் கவலைப்பட தேவையில்லைப்பா. நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். மனோ, மனோ, டேய் டேய், எங்கடா போற? டேய் மனோ, ஸ்டமக் வாஷ் பண்ணி உள்ள போயிருந்த டயாசெட்ராமை கிளியர் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. எஸ் மேம். ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் நார்மல் ஆச்சு. ஏன் என்கிட்டயே அவர் நிறைய பேசினாரு. பேசினது போதும், ரெஸ்ட் எடுங்கன்னு நான் தான் சொன்னேன். திடீர்னு கோமா போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை டெம்பரரி ரெக்கவரியா? நாம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? என்னால எந்த முடிவுக்கு வர முடியல டாக்டர். வேணும்னா டாக்டர் அவினாஷை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல அவர் எக்ஸ்பர்ட். குட் சஜஷன். நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஷூர் மேம். கவிதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கவிதா, 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 உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கவிதா. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை மனோ. கவிதா, டோன்ட் சே தட். ஜஸ்ட் லீவ் மீ அலோன். கவிதா, நான் சொல்ல போற விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கலாம். சோ ப்ளீஸ். மனோ, உன்னை அவ்வளோ திட்டியும் புரியலையா? மறுபடியும் என்ன திட்டுறியா? நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டலாம். நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆள் நீ தான். மற்றவங்களாம் இவனால என்ன செய்ய முடியும்னு என்னை தூக்கி எறிஞ்சப்பெல்லாம் என் பக்கம் பேசினது நீ தான். நீ என்ன வேணாலும் திட்டலாம், உனக்கு உரிமை இருக்கு. சாரி மனோ, உன்னை திட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. தயானந்த் சார் ரெக்கவர் ஆனும், எனக்கு அதான் முக்கியம். கவிதா, நான் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரல. தப்பு செஞ்சேன். பல்லவன் சார் என்னை திட்டினப்ப முதுகெலும்பு இல்லாம பயந்து போய் உனக்கு நான் கால் பண்ணல. கால் பண்ண போனாவையும் நான் திட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ப்ராபப்ளி பல்லவனோட அந்த உத்தரவை நான் மீறிந்தேனா மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஹாஸ்பிட்டலில் என் வேலை போயிருக்கும். பட் உன்கிட்ட என் பேர் ரிப்பேர் ஆயிருக்காது. இப்படி நான் உன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஹாஸ்பிட்டலில் என் வேலை போயிருக்கும். பட் உன்கிட்ட என் பேர் ரிப்பேர் ஆயிருக்காது. இப்படி நான் உன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். மோரோவர், தயானந்த் சாருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. பட் கவிதா, ஒரு விஷயம், நீ இல்லாம இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணி பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை என் ஆசை. பல்லவனுக்கு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ நான் ஓடி வந்ததே நான் சொல்ல போற அந்த விஷயம்
தயானந்த் சார் கோமாக்கு போன காரணத்தை கண்டுபிடிக்க உனக்கு உதவலாம். காரணம் தெரிஞ்சிச்சுன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். நான் போனா மற்ற டாக்டர்ஸ்லாம் போராடி நம்பிக்கை இழந்தப்பதான் நீ வந்து தயானந்த் சாரை சேவ் பண்ண. அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட் சந்தீப் வந்தாருன்னு நீ கிளம்பி போயிட்ட. நானும் போனாவும் தான் அப்போ இருந்தோம். நைட் டியூட்டி முடிஞ்சதும் போனாவும் கிளம்பிட்டா. அதுலேருந்து விடிகிற வரைக்கும் தயானந்த் சாரோட நான் மாத்திரம்தான் இருந்தேன். ரிகவர் ஆன தயானந்த் சார் தயவு செஞ்சு என்ன சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அனுப்ப வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் தயானந்த் சார் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது தான் 2 பேர் என்னை தாண்டி கிராஸ் பண்ணதை நான் பார்த்தேன். அந்த 2 பேருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்க வந்து வெளியே வந்தப்போ என்னை கடந்து அந்த 2 பேர் போகும்போது இட் சீம்ட் அன்யூஷுவல். அது சரியா படல. பட் அப்பெல்லாம் என் மனசு தயானந்த் சார் மேல தான் இருந்தது. அதனால அவங்க யாரு என்னன்னு எனக்கு விசாரிக்க தோணல. பட் எனக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது, அவங்க ஏன் தயானந்த் சார் கோமாக்கு போனதுக்கு காரணமா இருக்கக்கூடாது? என்ன சொல்ல வர? தயானந்த் சார் கோமா போனதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்றியா? உறுதியா சொல்ல முடியாது, பட் ஏன் இருக்கக்கூடாது? அன்னைக்குன்னு பார்த்து அவங்க 2 பேர் ஏன் அவர் ரூம் வாசல்ல நடமாடணும்? சோ அப்படி யாராவது மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் ஏதாவது மாத்தி கொடுத்திருந்தா கடைசியா எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம்ல? யா, லெட்ஸ் கோ செக் ஆல் தி ரிப்போர்ட்ஸ். ஷூர். மோகன், சொல்லுங்க மேடம். நம்ம தயானந்த் சாரோட டெஸ்ட் ரிப்போர்ட் மார்னிங் 5 o'clock எடுத்த ரிப்போர்ட் வந்திருக்கா? வந்திருக்கும் மேடம். சீக்கிரமா பாருங்க. டேவிட் மேடம், அவர் யாரு? நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஃபார்மசி கதிர் மேடம். ஓ மேடம், மேடம் இன்னும் 1 hourல ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடும் மேடம். அப்ப மோகன் ஒன்னு பண்ணுங்க, இந்த ரிப்போர்ட் தயானந்த் சார் அட்மிட் ஆனதுல இருந்து அத்தனை ரிப்போர்ட் எல்லாத்தையும் டேபிளுக்கு அனுப்பிடுங்க. எஸ் மேடம். டோன்ட் ஃபர்கெட். ஓகே மேடம். ஒரு நிமிஷம் பண்ணு.